லாலா குட்டீஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஹாய், என் பேர் சாஷ். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம சூப்பரான கதை ஒண்ணு கேட்போம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுல தக்காளி ரொம்ப அழகா பளபளனும் ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. ஒரு நாள் வெண்டைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு மூவரும் தக்காளிய பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அதை 2 எலிகள் மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருந்துச்சுங்க. அந்த எலிகள் 2ம் எப்படியாவது தக்காளிய சாப்பிட்டு ருசி பார்த்துடணும்னு யோசிச்சுதுங்க. அதனால நைட் தக்காளிய கடத்திட்டு வந்துடணும்னு பிளான் பண்ணுச்சுங்க. நைட் தக்காளி பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது பெட்டோட தக்காளிய எலிகளோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுச்சுங்க. அப்புறம் தக்காளி தப்பிச்சு போகாம இருக்க ஒரு இரும்பு சங்கிலியில கட்டி போட்டுடுச்சுங்க. டக்குன்னு கண்ணு முழிச்ச தக்காளி அது ஸ்ட்ராங்கா இருந்தனால சங்கிலிய பிச்சு எரிஞ்சிடுச்சு. அப்புறம் தக்காளி ஓடி வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் என்ன கடத்திட்டாங்க, கடத்தின எலிகளை தேடி பிடிச்சு நல்லா பாடம் கத்து கொடுப்போம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த கிட்னாப்பர் எலிகளை அடின்னு அடிச்சு பந்தாடிட்டாங்க. அப்புறம் அந்த எலிகள் பயந்து போய் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒற்றுமையே பலம். நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒற்றுமையா இருந்தா அந்த எலிகள் மாதிரி கெட்டவங்க யார் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாய், நான் தான் சாஷ். நாம இப்ப 2 மான்களோட அன்பை பத்தின கதை ஒண்ணு பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போலாம். ரொம்ப நாட்களா மழையே பெய்யாத ஒரு பாலைவனம் இருந்துச்சு. அங்க வெயில் சுட்டெரிச்சுது, அனல் காற்று வீசுச்சு. அந்த பாலைவனத்துல தாகத்துல தவிச்சபடி 2 மான்கள் தண்ணீருக்காக அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு சின்ன சுனைய 2 மானும் பார்த்துச்சு. ஆனா அந்த சுனையில இருந்த தண்ணி 2 மானுக்கும் பத்தாது. கொஞ்சமான தண்ணீர் தான் இருந்துச்சு. அத பார்த்துட்டு ஆண்மான் நீ குடி அப்படின்னு பெண்மான் கிட்ட சொல்லுச்சு. பெண்மான் நீயே குடி அப்படின்னு ஆண்மான் கிட்ட சொல்லுச்சு. இப்படியே ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் மாத்தி மாத்தி நீயே குடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்மான் ஒரு முடிவு எடுத்து, சரி நானே குடிக்கிறேன் அப்படின்னு தண்ணீருக்குள்ள வாய் வச்சு உறிஞ்சிச்சு. ஆனா உண்மையில அது தண்ணிய குடிக்கவே இல்ல. குடிக்கிற மாதிரி சத்தம் மட்டும்தான் எழுப்புச்சு. ஆண்மான் குடிச்சிட்டதா நினைச்சு பெண்மானும் தண்ணி குடிச்சுது. அப்ப சுனையில திரும்பவும் தண்ணீர் உருவாகி ஆண்மானுக்கும் குடிக்க தண்ணீர் கிடைச்சுது. தான் முதல்ல குடிக்காம பெண்மானுக்கு கொடுத்ததில்ல. ஆண்மானுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஆண்மானுக்கு கொடுத்துட்டோம்னு பெண்மானுக்கு சந்தோஷம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போட இருந்தனால 2 பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கிடைச்சுது. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாமும் நம்மளை சுத்தி இருக்கவங்க மேல அன்போட இருந்தா நாம ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். குட்டீஸ், லாலா குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.